ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வாயின் தமிழ். நமக்கு எந்த மனோவை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனித் சாப்டர் 22 23 இந்த பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டர்ல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சஞ்சினை பார்த்து கேட்டிருப்பான், உன்னால என்ன ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்போ சஞ்சின் என்ன சொல்வானா, வா பார்த்துல அவனுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குன்ட்டு. இந்த சாப்டர் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோவும் சஞ்சினும் வந்து ஸ்பேர் போடுறதுக்காக ஸ்டேஜ் மேலே ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. சஞ்சின் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றானா, நான் உன்னை வந்து உன்னை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு அலோவ் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லுவோம். ஹீரோ என்ன சொல்றான், இல்ல நீயே ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணு, நான் உனக்கு அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அந்த மாதிரி சொன்ன உடனே சஞ்சினும் அதை கேட்ட உடனே என்ன பண்றானா, கோவத்துல வந்து இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன்னு நானே உன முதல்ல அட்டாக் பண்றேன்னு ஸ்குவாடோட வரான். அப்படி வந்து சஞ்சுன் அட்டாக் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து டாட்ஜ் பண்ணிட்டு அப்ப என்ன நினைக்கிறானா, இவன் பண்ண அந்த ரெண்டு அட்டாக்குமே ஜஸ்ட் ஒரு ஷோக்காக மட்டும் தான். அது மட்டும் இல்லாம அவனோட உண்மையான அட்டாக்லாம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது அப்படி ஹீரோ நினைக்கிறான். அப்படி அவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சஞ்சுன் வந்து மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோவை. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் சஞ்சுனும் மாத்தி மாத்தி சண்டை போடும் போது அவங்கள ரெண்டு பேரையும் அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கா சோசியோலோட பிளாஷ்பேக்ல தான் ஒன்று காட்டுறாங்க. அப்பதான் சோசியோல பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. சோசியோல வந்து மற்ற குழந்தைங்க மாதிரிலாம் கிடையாது. மற்ற குழந்தைங்க வந்து நாய் பூனைன்ட்டு அதுங்க பின்னாடி போகும். ஆனா இவ அந்த மாதிரிலாம் கிடையாது. பிரிடேட்டர்ஸ் மிருகங்களான டைகர், உல்ஃப் அவங்க பின்னாடி தான் இவ போனா. எப்பவுமே பிரிடேட்டர்ஸ் மிருகங்கள் தான் வேட்டையாடும். அது மட்டும் இல்லாம அதுங்களை வந்து யாராலையும் டச் கூட பண்ண முடியாது. அப்படியாப்பட்ட பிரிடேட்டர்ஸ் மிருகங்களை வேற எந்த ஒரு மிருகம் கூட கம்பேர் கூட பண்ண முடியாது. ஏன்னா அதுங்களோட பவர் அப்படி. இப்படியாப்பட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் சோசியோலால வந்து அவளோட காதலை கண்டுபிடிக்க முடியாம இருந்தது இத்தனை நாளும். அப்போ சோசியோல வந்து ஒரு உல்ஃப் மேல படுத்துட்டு இருக்கா. அப்ப என்ன சொல்றானா, உன்ன மாரி ஒரு பையன் இருந்தானா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அப்படி ஒருத்தர் இருந்தானா அவனை கண்டிப்பா இந்த வருஷம் டேங்க் வெப்பன் எக்ஸிபிஷன்ல நான் பாப்பேன் அவனை. ஆனா மத்த பொண்ணுங்க எல்லாருமே சூஜனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சூஜனை பார்க்கும்போதே என்ன எனக்கு தோணுதுன்னா, அவன் முகத்தை பார்த்தாலே ஃபெமினிட் லுக் தான் எனக்கு அதிகமா தெரியுது. மறுபடியும் அந்த உல்ஃப் மேல படுத்துக்கிட்டு என்ன சொல்றானா, உன்ன மாரி ஒரு மனுஷன் இருக்க மாட்டான் போல இருக்கு டேங் லாங் அப்படின்னு சொல்றா. சோசியோல வந்து கடைசியா அவளோட வாழ்க்கையோட காதல் அவ பார்த்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவ ஹீரோவை எப்போ முதல் தடவை பார்த்தாலோ அப்பத்துல இருந்தே அவளுக்கு பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட ஆர்ட் ஏன் இவ்வளவு வேகமா துடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அவ புலம்பிட்டு இருக்கா. அப்படியே அவ அடுத்ததா என்ன நினைக்கிறானா, அவங்க எல்லாமே உட்காந்து சாப்பிட்ட டைம் தான் அவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து அந்த டம்ப்ளிங் சாப்பிட்டு காரம் தாங்க முடியலன்னு கத்திருப்பாள். அப்போ வந்து அது எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு அவ அப்போ ஃபீல் பண்றா. ஹீரோ வந்து இவகிட்ட வந்து பேசினா கூட இவ ரொம்பவே வெக்கப்பட்டா. அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாக்குறா. அவ என்ன நினைக்கிறானா, ஒருவேளை இதுதான் காதலோட ஃபீலா இருக்குமா, அப்பனா நான் என்னோட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்படிலாம் அவன் நினைக்கும் போது அவளோட பிளாஷ்பேக் வந்து கலையுது. அதுவும் எதனாலனா அவ முன்னாடி வந்து விழுந்த ஒரு பொருள்னால. அப்ப என்ன காட்டுறாங்கன்னா, சோசியோலும் பியாங்க வந்து ஷாக்ல பார்க்கும்போது சஞ்சினோட ஸ்வாட் உடைஞ்சு அவங்க கால் கீழே விழுந்து கிடக்குது. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவனோட ஸ்வாட் அவனோட வெறும் கையாலே உடைச்சிருக்கான். ஸ்வாட் உடைஞ்சதை பார்த்த உடனே சஞ்சுனுக்கு அவனுக்கு ஒரே ஷாக். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் சோசியோலும் அவ எப்படியாப்பட்ட ஒருத்தனை தேடிட்டு இருந்தாலும் அப்படியாப்பட்ட ஒருத்தனை பார்த்துட்டோன்ற சந்தோஷத்துல அவ கீழே உட்காந்துடுறா. இப்போ சஞ்சுனை தான் காட்டுறாங்க. சஞ்சுன் என்ன நினைக்கிறானா, என்னோட ஸ்வாட் எப்படி உடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். நான் பண்ண முதல் ரெண்டு அட்டாக்குமே அவனால ஈஸியா டாச் பண்ற மாதிரி தான் அட்டாக் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் நான் பண்ண எல்லா அட்டாக்குமே என்னோட முழு பலத்தை போட்டு தான் அட்டாக் பண்ணேன். ஆனா அவன் எப்படி இதுல இருந்து தப்பிச்சான் அப்படின்னு அவன் கன்ஃபியூஷன் ஆகுறான். பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து சஞ்சுனை பார்த்து என்ன சொல்றான், இந்த சோ கால் ஜீனியஸ்க்கு ஒரு பழக்கம் இருக்கும் போலயே, சண்டை போடும் போதே கனவு காண்பியா என்ன அப்படின்னு கேட்கிறான். இது மட்டும் உண்மையான பேட்டில் இருந்தா நேரத்துக்கு 3 தடவை கையால செத்துருப்ப அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு சஞ்சுன் அட்டாக் பண்ண பாக்குறான் அவனோட வெறும் கையாலே. அப்ப சஞ்சுன் பயந்து போய் பின்னாடி போயிடுறான். அப்ப சஞ்சுன் என்ன நினைக்கிறான், என்ன இவன் வெறும் கையாலே அதுவும் அடிக்கிறான் ஸ்வாடே இல்லாம அப்படின்னு நினைக்கிறான். உடனே ஹீரோ என்ன சொல்றான், உன் பின்னாடி பாரு, உன்னோட உடஞ்சு போன ஸ்வாட் விட்டுட்டு பின்னாடி இருந்து ஒரு ஸ்வாடை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அப்ப சஞ்சுனை பார்த்து ஹீரோ என்ன கேக்குறானா, நீ என்ன சொன்ன, இது ஒரு மென்டாரிங் மேட்ச் தான் சொன்னேன், அப்ப வந்து எனக்கு எதனா சொல்லி கொடு அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இப்படி ஹீரோ சொல்லுவோம் சஞ்சுனோட முகத்தை பார்க்கணுமே அவ்வளவு கோவம். இது மட்டும் பத்தாம ஹீரோ மறுபடியும் என்ன சொல்றானா, ஓ நான் தான் உனக்கு இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கல, ஆனா எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறதுல நான் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னு சொல்றான். இப்படி ஹீரோ வந்து சஞ்சுனோட ஈகோவை தூண்டவும் வந்து என்ன பண்றானா, அவன் கையில வச்சிருந்த உட்டன் ஸ்வாட்ல வந்து இன்னர் எனர்ஜி வந்து இறக்குறான். இதை பார்த்து ஹீரோவே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம சஞ்சுன் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். ஆனா ஹீரோ வந்து அதை டாட்ச் பண்ணிடுறான். அந்த அட்டாக் டாட்ச் பண்ண உடனே ஹீரோ என்ன நினைக்கிறானா, நீ இன்டர் எனர்ஜி யூஸ் பண்றியா, உன இன்னைக்கு நான் கொல்லாமலே விட மாட்டேன். இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பாக்குறாங்க. அப்ப பாக்கணுமே சஞ்சுன் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்வாட் ஃபார்ம் யூஸ் பண்றான். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ பிளேட்ஸ் வந்து அவனை சுத்துது ஹீரோவை. ஆனா ஹீரோ எல்லாத்தையுமே அவனோட வெறும் கையாலே வந்து உடைச்சிடறான். ஹீரோ வந்து சஞ்சுனோட அட்டாக்லாம் உடைச்ச உடனே இப்போ சஞ்சுன் என்ன நினைக்கிறானா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவனை மாரி ஒரு முட்டாள் என்னோட சக்தி வாய்ந்தவனா இருக்கானா என்ன. அப்போ ஹீரோ வந்து அவனோட எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்றானா, நான் உனக்கு போதுமான அளவுக்கு டைம் கொடுத்துட்டேன் அப்படிதான் அப்படின்னு கேட்குறான். நம்ம சஞ்சுன் பண்ண அட்டாக் இப்போ ஹீரோ வந்து ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுறான். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத இடத்துல அடிச்சிட்டான். அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பாவம் சஞ்சுனால முடியாமல் கீழே விழுந்து ஹீரோ வந்து சஞ்சுனை அங்க அடிச்ச உடனே பார்க்கணுமே சுத்தி இருந்த எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்போ வந்து சஞ்சுன் வந்து கீழே விழுந்து அவனால வலி தாங்க முடியாம உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோ கிட்ட போய் என்ன கேட்கிறானா, என்ன உடஞ்சாது அப்படின்னு கேட்கிறான். இப்போ சாப்டர் 22 முடிஞ்சு 23 பார்க்கலாம் மக்களே. அப்படி ஹீரோ கேட்கும் சஞ்சுனால் நிமிர்ந்து பதில் கூட சொல்ல முடியல, அப்படியே கீழே தான் குடிஞ்சே இருக்கான். அப்போ சஞ்சுன் லைட்டா நிமிர்ந்து பார்த்து என்ன சொல்றானா, நான் உன்னை விடவே மாட்டேன்டா அப்படின்னு அவன் சொல்லுவோம். ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, பரவாயில்லையே நீ பதில் பேசுற, அப்ப அது இன்னும் உடையில போலையே அப்படின்னு சொல்றான்.
அப்போ நிறுத்தாம சஞ்சு என்ன சொல்றான், நீ ஒரு கோழடா, அது மட்டும் இல்லாம நீ ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தன். இப்ப நீ பண்ண விஷயம் மட்டும் எல்லா கிளானுக்கும் தெரிஞ்சா நீ எல்லா இடத்துலயுமே அசிங்கப்படுவ, நீ வேணா பாரு. இப்படிலாம் சஞ்சுன்னு சொல்லியும் நம்ம ஹீரோ அதை பத்திலாம் கவலைப்படாம என்ன கேட்கிறானா, நீ எத்தனை பேரை கொண்டிருக்க, என்ன ஒரு 10 பேரை நீ கொண்டிருப்பியா அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். அதுக்கு சஞ்சு என்ன சொல்றானே, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க. ஹீரோ கொஞ்சம் கூட அவன் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நேரா எழுந்து அவனோட கையை வந்து பின்னாடி முறுக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா ஜோசியோக்கு வந்து நம்ம ஹீரோ தடுக்க பாக்குறான். ஜூலியப் இதோட போதும், இந்த ஃபைட் இதோட நிறுத்திக்கலாமே அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல நான் அவனை விட மாட்டேன். அது எதனால அவன் ஸ்வாட்ல எனர்ஜியை இன்ஃபியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவன் பாத்தியா இல்லையா அவனோட கொலவெறி எவ்வளவு இருந்தது என்ன கொல்றதுக்காக. அப்ப ஹீரோ வந்து ஜோசியோக் பார்த்து என்ன சொல்றானா, நீ இப்ப என்ன நினைக்கிற, இப்ப இவன் பண்ண தப்பு வந்து இவன் இம்மெச்சூரா இருந்ததுனால பண்ணான்னு நினைக்கிறியா, ஆனா இந்த பைத்தியக்காரன் என்னோடவே பெரியவன். அப்ப ஜோசியோக் மறுபடியும் என்ன சொல்றானா, சஞ்சுன் வந்து நம்குங் கிளானை சேர்ந்தவன், அது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ பண்ணுறதை அப்படியே கண்டினியூ பண்ணால் வருங்காலத்தில் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், இவன் நம்குன் கிளான்லேருந்து வந்தான்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ நேரமும் நான் அவ்வளோவா சண்டை போடாமல் அமைதியாகவே இருந்தேன். அப்போ ஹீரோ வந்து ஜோசியோவை பார்த்து என்ன கேட்குறானா, சரி நீயே சொல்லு இப்போ என்ன ஆயிடும்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம ஹீரோ அவனை கேட்டோடனே ஜோசியோக்கு வந்து எதுவுமே பதில் பேசாமல் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, சரி நீயே சொல்லி இப்போ அவனை என்ன பண்ண போற அப்படி அவன் கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா சஞ்சுனோட கையை வந்து உடச்சிடறான் நம்ம ஹீரோ. இதை பார்த்த ஜோசியோக்கு வந்து தலையிலே அடிச்சுக்கிறான், ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ சஞ்சுனை காட்டுறாங்க. அப்போ பார்க்கணுமே சஞ்சுனோட முகத்தில் ஒரு பக்கம் கோவமும் வலியும் அப்படி தெரியுது. அவனால் ஒன்றுமே பண்ண முடியாமல் கீழே விழுந்து கிடக்கிறான். நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அப்போ பார்க்கணுமே அவனோட கையை உடச்சிட்டு இங்கே எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக நடந்து போயிட்டு இருக்கான். கேஷுவலாக நடந்து போன ஹீரோ வந்து என்ன நினைக்கிறான்னா, ஒரு செகண்ட் ஆமாம் இப்போ நான் பிரச்சனை நானே எனக்கு இழுத்து போட்டுக்கிட்டேன்னா என்ன. அப்போ ஹீரோ என்ன நினைக்கிறானா, இப்போ இருக்க ஒரே பயம் என்னன்னா, எல்டர் லீக் மட்டும் நான் இப்போ பண்ணது தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும், அதாவது நான் நம்குங் கிளானை சேர்ந்த ஒருத்தனை அடிச்சிட்டேன்ட்டு நான் இங்கே நடந்த விஷயத்தை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும், எல்டர் லீ வந்து இந்த விஷயத்தை விட்டுருவார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்னை பாராட்டுவார். நல்லவேளை இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இங்கே வந்து விட்னஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, அதனால் அவன் தான் தப்பு பண்ணான்றது எல்லாருக்குமே தெரிய வந்துடும். அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அவனோட கையை வந்து யாரோ பிடிக்கிறாங்க. யார் அது அப்படின்னு ஹீரோ திரும்பும் போது பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நம்ம பியாங் தான். அப்போ பியாங் என்ன கேட்குறேன்னா, உன் பேர், அதாவது உன்னோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் என்னோட பேர் தான் கு ஜூலியோ. அப்போ பியாங் என்ன சொல்றானா, இல்ல அது பொய் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன கேட்கிறானா, இப்போ என் பேரை தெரிஞ்சு என்ன பண்ண போற, உன் தம்பிக்காக வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறியா என்ன அப்படின்னு கேட்கறான். அவர் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே கொடுக்காம அமைதியா நிக்கிறா. அப்போ ஹீரோ என்ன நினைக்கிறானா, இவளோட எக்ஸ்பிரஷன் இன்னமும் மாறல, அவ தம்பி அடிச்சு போய் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் இன்னமும் அதே எக்ஸ்பிரஷன் தான் கொடுக்குறா. அப்போ பியாங் என்ன சொல்றானா, உன்னோட உண்மையான பேரை என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஹீரோ கிட்ட க்ளோஸா வரா. அப்போ ஹீரோ வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அப்போ என்ன கேட்கறானா, பியாங்க பார்த்து, நீ எதுக்கு இப்போ என்கிட்ட வந்து இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுற, நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸா என்ன அப்படின்னு கேட்கறான். அப்போ பியாங் என்ன சொல்றானா, சாரி அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இப்ப நான் உங்ககிட்ட மட்டும் என்ன உண்மையான பேர் சொன்னா என்ன ஃபாலோ பண்றது நிறுத்திடுவியா. ஹீரோ அப்படி கேட்டோடனே பியாங் வந்து சரி சரின்னு தலையாட்டுறா. அப்ப ஹீரோ வந்து அப்ப சரிதான் அப்படின்ட்டு அவனோட பேரை சொல்றான். என்னோட பேர் வந்து குயாங் சுன். நம்ம ஹீரோ வந்து நடந்து போகும்போது என்ன யோசிக்கிறானா, அந்த நம்குங் கிளானை சேர்ந்தவனை அடிச்சதுனால என்னால டேங்க் வெப்பன் எக்ஸிபிஷன்ல அட்டன் பண்ண முடியாம போயிடுமோன்னு பயந்தேன். ஆனா நல்ல வேலை கடைசியில எனக்கு இன்னொரு நாள் கிடைச்சது அந்த சீக்ரெட் சாம்பரை தேடுறதுக்காக. அது மட்டும் இல்லாம இந்த சண்டையிலே நான் வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன், நான் போய் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும். அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பாடி கார்டு மியோன் என்ன சொல்லுவான்னு தான் யோசிச்சு பாக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா மியோன் வந்து கோவத்தில் கத்துற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ யங் மாஸ்டர் யாங் சுன், நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீங்க நம்குங் கிளானை சேர்ந்த வாய்ஸ் அடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்க போறேன். அதுவும் எப்படின்னா நான் இதுக்கப்புறம் உங்க கூடவே தான் வர போறேன், அதுவும் நம்ம இங்க இருந்து ரிட்டர்ன் போற வரைக்குமே. இப்படிலாம் வந்து ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், மியோன் இப்படி தான் சொல்லுவான் அப்படின்ட்டு. அப்போ வந்து அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம சியோல் தான் காட்டுறாங்க. சியோல் வந்து நம்ம ஹீரோட ரூம்ல தான் நின்னுட்டு இருக்கா. அப்போ பாத்தீங்கன்னா கதவு திறந்துட்டு வந்து யங் மாஸ்டர் யாங் சுன் கத்துறது யாருன்னா மியோன் தான். அப்போ வந்து மியோன் வந்து நம்ம சியோலை பார்த்தோன்னே என்ன கேட்கிறானா, சியோல் நீ என்ன இங்க பண்ற, சரி அதை விடு, நீ யங் மாஸ்டர் பாத்தியா இல்லையா அப்படின்னு கேட்கறான். அப்போ சியோல் என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் அவர் கால்ல இருந்து நான் இன்னமும் பார்க்கலையே அப்படின்னு சொல்றா. அப்போ மியோன் வந்து அந்த ரூம் சுத்தி பார்க்கறான், அவ எங்க தான் போனாரு அப்படின்ட்டு. அப்போ சியோல் என்ன கேட்கறானா, என்னதான் விஷயம் நீங்க எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்கறா. அப்போ மியோன் வந்து சியோல் கிட்ட என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் வந்து காலைல வந்து டேங்க் ஃபேமிலியோட வந்து மீல் அப்பாயின்மெண்ட்டுக்காக போயிருந்தாரு, ஆனா இன்னமும் திரும்ப வரல. அது மட்டும் இல்லாம நம்குங் கிளானை சேர்ந்த யங் மாஸ்டர் நம்ம யங் மாஸ்டர் வந்து அடிச்சிட்டாரு, இதை நான் எப்படி ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படி மியோன் வந்து புலம்பிட்டே ரூம் விட்டு வெளியே போறான். அப்போ சியோல பார்க்கணுமே, சியோலோட கண்கள் வந்து கோல்ட் கலர்ல மின்னுது. அது மட்டும் இல்லாம மொத்த சின்சுவான் சிட்டியுமே அவ பாக்குறா. இதுல இருந்தே தெரியுது சியோல் கிட்ட ஏதோ சூப்பர் பவர் இருக்குன்றது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஒரு கிளானை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா, இயோன் கிளான் ஆஃப் சின்சுவான். அந்த கிளான் வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளான் தான், இருந்தாலும் அவங்க மெர்ச்சன்ட் கிளானாவும் தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி சென்ட்ரல் பிளைன்ஸ்ல வந்து அவங்க ரொம்பவே ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கிளான்ல தான் ரொம்பவே சக்தி வாய்ந்த மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட தான் அதிகமான பணப்பழக்கமும் இருந்தது. அப்படியாப்பட்ட இயோன் கிளானை யாராலுமே கீழே எடுத்துட்டு வர முடியல. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஆகுதுல இருந்து எல்லாருமே மறைஞ்சு போனாங்க, யாருக்குமே
எந்த ஒரு காரணமும் தெரியல ஈயோன் கிளான் எதனால வந்து திடீர்னு காணாம போனாங்கன்ட்டு. பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன இருந்ததுன்னா ஈயோன் கிளானோட சீக்ரெட் டெக்னிக் சீக்ரெட் ஆர்ட்ஸ் எல்லாமே ஒயிட் மேப்பிள் ட்ரீ கீழே தான் மறைக்கப்பட்டதா சொன்னாங்க. இப்போ அவனோட பிளாஷ்பேக் முடிஞ்சு நான் இன்னமும் அந்த மேப்பிள் ட்ரீயை தான் தேடிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்றான். நான் இவ்வளவு நேரம் தேடியும் ஒரு சாதாரண மேப்பிள் ட்ரீயை கூட என்னால இங்க பார்க்க முடியல. அப்போ வந்து ஹீரோவை தேட முடியாம கீழே வந்து உட்காந்துறான். அப்ப என்ன யோசிக்கிறானா இது சம்மர் கூட கிடையாது, இது வின்டர். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த மரத்துல இருக்க எல்லா இலையுமே உதிர்ந்து போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பா காஞ்சி போன ஒரு மரமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஒயிட் மேப்பிள் ட்ரீ கீழே தான் ஈயோன் கிளானுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அது யாராவது கிளப்பி விட்ட ரூமர்ஸா தான் இருக்கும். அந்த டைம்ல வேற ஹீரோக்கு ரொம்பவே பசிக்குது. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, என்கிட்ட இந்த எனர்ஜி வச்சு தான் அந்த சண்டையும் போட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த மவுண்டைன்ல வந்து இவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கேன், அதுவும் நடு ராத்திரியில. அப்ப அவனுக்கு பின்னாடி பார்த்தா யாரோ ஒரு பேக்கை தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க ஹீரோவை பார்த்து. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சியோல் தான். சியோல் வந்து அனி குக்கீஸை ஹீரோ கிட்ட கொடுத்து இது வேணுமா அப்படின்னு கேட்கிறா. அப்ப ஹீரோ வந்து சியோலை பார்த்து என்ன சொல்றானா நீ வந்து ஒரு பேராசை பிடிச்ச பண்ணி போல இருக்கு, ஆனா கரெக்டான டைம்ல தான் ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லி சியோல் என்ன சொல்றானா இல்ல நான் ஒன்னும் பண்ணிலாம் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்போ வந்து ஹீரோ வந்து சியோலை பார்த்து கேட்கிறான் ஆமா நீ வச்சிருக்கே பேக் அது ஃபுல்லா ஃபுட்டு தான் இருக்கா அப்படின்ட்டு. அப்ப சியோல் என்ன சொல்றானா ஆமான்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன கேட்கிறானா இதை கேட்கும் போது எனக்கு நிம்மதியா இருக்கு, நான் சாப்பிடறதுக்காகவே கீழே இறங்கி போகணும்னு நினைச்சேன், நல்ல வேலை நீயே மேல வந்திருக்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட சியோல் வந்து நான் அப்ப ஹெல்ப்ஃபுல் தானே அப்படின்னு கேட்கிறா. ஆமா நீ ஹெல்ப்ஃபுல் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே ஞாபகம் இவ எப்படி இங்க வந்தான்றது. அப்ப பாத்தீங்கன்னா சியோல பார்த்து கத்திட்டே கேட்கிறான் நீ எப்படி இங்க வந்த அப்படின்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா சியோல் சிரிச்சுக்கிட்டே அமைதியா விட்டுறா. அப்ப பாக்கணும் ஏதோ இவங்க பிக்னிக் வந்தா மாதிரியும் அவ்வளவு பொருள் எடுத்து வச்சிருக்காங்க சாப்பிடறதுக்காக. அப்ப ஹீரோ என்ன கேட்கிறானா அப்ப நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஹீரோ என்ன கேட்கிறான் அப்ப பீப்புள் என்ன தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப நான் காணாம போன டைம்ல இருந்து. அது மட்டும் இல்லாம நீ வந்து இவ்வளவு தூரம் வந்து என்ன தேடி தான் வந்திருக்கியா அப்படின்னு கேட்கிறான். ஹீரோ அதுக்கு வந்து ஆமான்னு சொல்றா. அப்போ ஹீரோ என்ன கேட்கிறானா சரி அதெல்லாம் சரிதான், உனக்கு எப்படி நான் மவுண்டைன்ல இருக்கேன்னு தெரிஞ்சு நீங்க வந்து அப்படின்னு கேட்கிறான். உடனே சியோல் என்ன சொல்றானா இல்ல எனக்கு தோணுச்சு அதனால நான் வந்தேன், அதனால நான் இங்க வந்துட்டேன், அதனால நீங்க இப்போ ஈஸியாவே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா சரி உட்காரு உன்னால் சாப்பாடுல மண்ணு விழுந்துற போகுது அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா என்னோட பசியோட பிரச்சனை தீர்ந்துருச்சு, ஆனா கடைசி வரைக்கும் என்னால அந்த ஒயிட் மேப்பிள் ட்ரீயை கண்டுபிடிக்க முடியல, என்கிட்ட இன்னும் 3 நாளுக்கு இருக்கிற பொருளை வச்சு என்னால அது மேப்பிள் ட்ரீ ஒண்ணுமும் தேட முடியும், ஆனா அது கேரண்டி கிடையாது மேப்பிள் ட்ரீ கிடைக்கும்ன்றதுல, அதனால இந்த விஷயத்தை நான் இங்கே கைவிடுறதா நல்லது. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா இந்த ஒயிட் மேப்பிள் ட்ரீ சம்மர் டைம்ல யாரு எங்கன்னு போய் கண்டுபிடிக்க முடியும், இது எப்படியாப்பட்ட ஒரு பொய் அப்படின்னு சொல்றான். உடனே சியோல் வந்து என்ன சொல்றானா அது வந்து பொய்லாம் கிடையாது, நான் இப்ப வரும்போது ஒயிட் மேப்பிள் ட்ரீயை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் ஆமா ஆமா அதை நேர்ல பார்த்தா ரொம்ப அழகா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் தான் நம்ம ஹீரோ மரமட்டிக்கே அது புரியுது. இப்ப நீ என்ன சொன்ன இந்த ஒயிட் மேப்பிள் ட்ரீ நீ பார்த்த நான் சொல்றேன் அப்படின்னு கேட்கிறான். அப்ப சியோல் என்ன சொல்றான் ஆமா நான் பார்த்தேன், ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே அந்த மரத்தையே பார்த்தோம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோ வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ஏன் கூடயா பார்த்த அப்படின்னு கேட்கும். சியோல் அதுக்கு ஆமான்னு பதில் சொல்றா. இதோட சாப்டர் 23 முடிஞ்சு மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.